வசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசிரியக்கும்படியாக, பாடிய மகனை கர்த்தர் ஆசிரியக்கும்படியாகவும், ராபினையும் அவருடைய மனைவியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், மற்றும் சபையார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், வெளி தேசத்தில் இருக்கிற மகன் பிரகாஷை ஆண்டவர் ஆசீர்வதித்து ரத்தத்துக்கு வைத்துக் கொள்ளும்படியாக, அருமையான மகள் ராஜேஸ்வரியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, மீண்டும் அமெரிக்கா தேசத்தில் இருக்க எங்கள் சொந்தங்கள் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இதை நாம் சோதரிப்போம். நேரத்திலும் அலலியா அந்த வாசக்கூட்டத்திலும் தலைப்பு காலம், டைம், ஆதியாகமும் 4வது அதிகாரம் 3வது வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஆதாமுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் பெயர் காயின், இளையவன் பெயர் ஆபேல். காயின் தன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலோ தன் மந்தை தலையீட்டுகளின் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் கனிகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. காணிக்கைகளை அங்கீகரித்தார் ஆண்டவர். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உடனே காயின் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மையை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி கொண்டிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அல்லேலூயா. இதை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவருக்கு எப்போதுமே காணிக்கை செலுத்தும் போது முதல் தரமானவற்றை ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். ஏனோ தானோ என்று ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தக்கூடாது. இங்கே பார்க்கும்போது ஏற்கனவே ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியத்தை செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் வஞ்சித்த சாத்தான் சும்மா இருப்பானா? சும்மா இருக்கவே மாட்டான். பாருங்க, இவங்க ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 2 பிள்ளைகளில் காயினை அவன் வஞ்சிக்க செய்தான். பாருங்க, ஆபேலுடைய காணிக்கைகளை அவர் அங்கீகரிக்கிறார். காயினை அங்கீகரிக்கவில்லை என்றால் ஆண்டவர் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்படியென்றால் அவனிடத்தில் நல்ல குணம் கிடையாது. ஆண்டவருக்கு எப்போதுமே ஆராதித்த அந்த நாளில் ஆராதனை, அந்த நாளில் காணிக்கைகள், தசம பாகங்கள், தகன பலிகள், எப்போதும் மேன்மையானதை ஆண்டவருக்கு காணிக்கையாகவோ தசம பாகமாகவோ கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே இந்த 2 பேர்களுமே ஆண்டவர் பாருங்க, எல்லாருடைய இருதயத்தையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உண்மையோடு உத்தமத்தோடு யார் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏனோ தானோ என்ற எண்ணங்களோடு ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தவனையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்போதுமே ஆண்டவருக்கு முதல் தரமானவற்றை ஆண்டவருக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்கும்போது ஆண்டவர் அவர் என்ன செய்வார்? அதை நமக்கு திருப்பி பல மடங்காக நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 25வது அதிகாரம். நீதிமொழிகள்
25வது அதிகாரம் 25வது அதிகாரம் 13வது வசனம். Like the cold or snow in time, the heaveness is a faithful messenger to those who send him for the refreshes of soul of his masters. பாருங்க, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான சானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமானுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். அல்லேலூயா. பாருங்க, அந்த கோடை காலத்தில் அதிகமாக வெயில் இருக்கும், வெப்பம் இருக்கும். இந்த வெப்பத்தின் நாளில் அதிகமாக தாகம் வரும். இந்த தாகத்துக்காக இந்த கோடை காலத்தில் சூடு தண்ணி கொடுத்தா யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே போல் அந்த நாளில் நல்ல குளிர்ச்சியான தண்ணீரை கொடுக்கும்போது அதை நன்றாக குடிப்பார்கள். அப்படியே உண்மையான சானாதிபதியும் தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக, சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக, உண்மையான சானாதிபதியாக ஆண்டவர் அவரை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். பிதாவுடைய குமாரனாக காணப்பட்டவர் உலகத்துக்கு வந்து அவ்வளவு அவமானம் அடைந்தார், அவ்வளவு துக்கம் அடைந்தார். நம்முடைய துக்கங்களை, கண்ணீர்களை எல்லாம் அவர் துடைத்தார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் ஆண்டவர் ஏன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய சித்தத்தை, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வைத்து சென்றிருக்கிற பணிகளை நாம் உண்மையோடு, உத்தமத்தோடு நாம் செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமாவை குளிர பண்ணுகிறது. அல்லேலூயா. அதனால் இதை உணர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவனாக நடக்க வேண்டும். உண்மை உள்ளவனாக, உத்தமனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, நீதிபரனாக நடக்க வேண்டும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு பாவமும் செய்யாதவராக ஜீவித்தாரோ அதே போலதான் நாம் பாவம் செய்யாதவர்களாக ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் போதுதான் அந்த நித்திய பரலோக ராஜ்யத்தை போய் அடைய முடியும். அதே போல யோபு புஸ்தகம் 22வது அதிகாரம், யோபு புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனம். காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள், அவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் நீண்ட ஆயுசு, சுகபலம், ஆரோக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். ஏன் காலம் வரும் முன்னே மனுஷன் வாடி போகிறான் என்றால், தேவனுடைய திருசித்தத்தை, அவருடைய கற்பனை கட்டளைகளை மனுஷன் சரியாக கடைபிடிக்காத காரணத்தினாலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீண்ட ஆயுசு, நல்ல சுகபல ஆரோக்கியம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் எப்படி நீண்ட ஆயுசுடையவர்களாக, நரைமுடி தரித்தவர்களாக தேவனுடைய சமூகத்திலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அப்படித்தான் எல்லாருக்கும் நீண்ட ஆயுசை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் காலம் வரும் முன்னே அவர்கள் இன்னைக்கு வாடி போகிறார்கள் என்றால், கர்த்தருடைய திரு சித்தத்தை அவர்கள் இந்த உலகத்திலே செய்யாத காரணத்தினாலே காலம் வரும் முன்னாலே வாடி போகிறார்கள். அல்லேலூயா.
வேதத்தில் நாம் பார்க்குறோம் பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் அவர் இரக்கம் உள்ளவராக பாதுகாக்கிறவராக இருக்கிறார். 22 verse வேதத்திலே பார்க்குறோம், ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடித்து அவனை பிசாசு அலக்கழிக்கிறது. அந்த பிசாசு அலக்கழிக்கும் போது அவன் எப்படிப்பட்ட விலங்குகளில் அவனை கட்டி போட்டிருந்தாலும் விலங்குகளிலும் உடைக்கிறவனாக காணப்பட்டான் பாருங்க. அதனால் அவனை காடுகளுக்கு துரத்தப்பட்டிருந்தது. அவன் எப்போதும் கல்லறைகள் இருக்கிற இடத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பாருங்க, அந்த பிசாசு அவனை விட்டு வெளியேறிய உடனே அவன் ஆண்டவரை நோக்கி அழுது இருப்பான், கர்த்தராகி இயேசுவை நோக்கி அழுது இருப்பான். அதனால் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நொறுக்கப்பட்ட இருதயங்களை புறக்கணியாத தேவன். நம்முடைய ஆண்டவர் அந்த தனிப்பட்ட மனுஷன் அழுகையை கேட்டு அவன் இருந்த கல்லறையை நோக்கி, வாழ்ந்து கொண்ட கல்லறையை நோக்கி அவர் சென்றார். சென்று அங்கே சாத்தான் சொல்றது, காலம் வரும் முன்னே எங்களை துரத்துறதுக்கு வந்து விட்டீரா என்று. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு டாக்டர்கள் டைம் கொடுத்துருக்கலாம், இந்த காலம்தான் நீ வாழ்வாய், இந்த வியாதியில நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. காலத்தை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய பிசாசை ஆண்டவர் துரத்தினார். அவன் அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம், அநேகருக்கு போய் சாட்சி பகிர்கிறவனாக இருந்தார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் பன்றியை போல ஜீவிக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கென்று ஒரு வழி இருக்கிறது, நமக்கு வந்து ஒரு பரிசுத்தமான ஜீவியம் இருக்கிறது. அந்த பரிசுத்தத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஜீவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு நீண்ட ஆயுசை தருவார். இப்படிப்பட்ட பலகீனமான காலங்களில், வியாதியாக இருக்கிற அந்த காலங்களில் நம்மை அந்த வியாதிகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை யார் செய்து கொண்டிருந்தாலும், அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதம்லாம் விழுந்து போகும். அல்லேலூயா. ஆனால் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய ஆசீர்வாதம் இருக்குமானால், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்கும்போது எப்படிப்பட்ட வெள்ளங்கள், எப்படிப்பட்ட நோய்கள், எப்படிப்பட்ட துன்பங்கள் தேசத்திலே வந்தாலும் ஒன்று நம்மை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. நாம் ஜீவிப்பது வாழ்வது கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவோடு. இயேசு ஒருவரே இந்த உலகத்தில் அழிக்க வரவில்லை, எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இதே போல பிரசங்கி 3வது அதிகாரம், பிரசங்கி 3வது அதிகாரம், பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். To everything there is a season, a time for every purpose under heaven. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்கவும் காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதனால பாருங்க, ஒருவர் அழுது கொண்டே இருக்கிறார், ஒருவர் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்றால், துக்கப்படுகிறவனை பார்த்து கேலி கிண்டல் செய்யவே கூடாது. எல்லாத்துக்கும் காலம் மாறி மாறி வரும். இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கலாம், இன்னொருவன் அழுது கொண்டு இருக்கலாம். அழுது கொண்டிருக்கிறவன் நாளை சிரிப்பான், சிரித்து கொண்டிருக்கிறவன் நாளை அழ வேண்டியது வரும். அல்லேலூயா.
அதனால் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் மற்றவர்கள் கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது சிரிப்பதோ, நகைப்பதோ, கேலி பேசுவதோ கூடவே கூடாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் துன்பம் வரும் ஒரு நாள், அழுகை வரும் ஒரு நாள், மரணமும் வரும் ஒரு நாள், வியாதியும் வரும் ஒரு நாள். அல்லேலூயா. அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய துக்கங்களை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் யாரையும் எப்படிப்பட்ட பலகீனத்தில் பிறர் இருக்கும்போது கேலிப்படுவது, சிரிப்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு நல்லதல்ல. அல்லேலூயா. என காலம் மாறி மாறி வரும். அல்லேலூயா. இன்றைக்கு அழுகிறவன் நாளை சிரிப்பான். இன்றைக்கு சிரித்து கொண்டிருக்க நீ நாளை அழ வேண்டியது இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமே பொங்கி பொங்கி வழியும். இதே பிரசங்கி 9வது அதிகாரம் 12வது வசனம். தன் காலத்தை மனுஷன் are snared in an evil time when it falls suddenly upon them. அல்லேலூயா. தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணில் பிடிபடுவது போலவும், மனுப்புத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகளே, தன் காலத்தை மனுஷன் அறியான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம், கொடை வள்ளலாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை நீ அறியாதவனாக இருக்கிறாய். அதனால் உனக்கு மேலாக இருக்கிற தேவனுக்கு எப்போதும் பயந்து ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. தன் காலத்தை மனுஷன் அறியான். நாளைக்கு என்ன உனக்கு சம்பவிக்க போகிறது என்பதை நீ அறியாதவனாக இருக்கிறாய். அல்லேலூயா. அதனால் பிறருக்கு நாம் துன்பங்கள், துயரங்கள் கொடுக்கவே கூடாது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும். அல்லேலூயா. மீன்கள் கடலில் அழகாக துள்ளி விளையாடி கொண்டிருக்க மீன்கள், அவங்களுக்கு முன்னால் வைத்திருக்க வலை எந்த இடத்துல வலை வச்சிருக்கானே தெரியாது. அல்லேலூயா. அகப்பட்ட பின் அது தத்தளித்து தன் உயிரை விட்டுவிடும். அதே போல் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும். அல்லேலூயா. குருவிகளும் ஆனந்தமாக பாடி அலைந்து கொண்டிருக்க குருவிகளும் வேடர்கள் கண்ணி வைத்திருக்க தெரியாமல் கண்ணியில் மாட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. மனுப்புத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். இதே போலதான் சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் யாரை விழுங்கலாம் என்று அவன் அலைமோதி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் கண்ணி வைப்பான். அதனால தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தியத்தில் நாம் வாழும்போது, கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைந்து ஜீவிக்கும் போதுதான் அவன் வைத்திருக்கிற கண்ணிகள், கட்டுகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். அல்லேலூயா. முக்கியமாக ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது தான் ஆவியானவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். வருகிற ஆபத்துகள், விபத்துகள், பொல்லாப்புகளை பற்றி ஆண்டவர் நமக்கு தெளிவு திட்டமாக பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பாதுகாப்பு. வேதத்தில் உள்ள ஒவ்வொன்றும் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் கடைசி காலத்திலே கொடுமையான வியாதிகள் வரும். அதே போல் இன்றைக்கு பாருங்கள், கொடுமையான வியாதிகள், மருந்து கூட மனுஷன் கண்டுபிடிக்காத நிலைமையில் இன்றைக்கு காணப்படுகிறார். இந்த கொடுமையான காலத்தில் தேவன் ஒருவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி,
தாழ்ந்த மனிதனாய் இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இயேசு ஒருவர்தான் நமக்கு பாதுகாப்பு. ஓசியா 10வது அதிகாரம் ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் போதும். For yourself righteousness live in mercy, break up your fallow ground, for it is time to seek the Lord till he comes and rains righteousness on you. நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடும் காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அருமையான ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள், நீதிக்கென்று விதையுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பாவத்தில் கிடக்கிறது. பரிசுத்தவான்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம நீதியாக ஊழியம் செய்ய வேண்டும். அநீதியாக உலக பொருளை ஆதாயம் செய்ய வேண்டும், உலக பொருளை சம்பாதிக்க வேண்டும், வீடுகள் கட்ட வேண்டும், உலகத்தெல்லாம் சுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீதிக்கென்று விதையுங்கள், தயவை கொத்ததாய் அறுப்பு அருங்கள். அல்லேலூயா. நம்ம நீதி உள்ள தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நம்ம ஊழியம் செய்யும்போது அப்படி தயவு இருக்கும். அப்போ நம்மோடு இருப்பார். அநேக அறுவடைகளை நாம் அறுக்க முடியும். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அதுக்கு முன்பாக நம்ம ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்க என்றால் நம்ம தரிசு நிலத்தை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல நிலமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை பற்றி நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும். இவர் நல்ல ஊழியக்காரர், நல்ல பண்புள்ளவர், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார் என்று நம்மை பற்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதனால் நாம் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து சொல்லும்போது, இவனா இந்த ஊழியக்காரனா, இவன் இப்படிப்பட்டவர், இவன் போதனை எனக்கு ஒரு பிரயோஜனம் தராது என்று மற்றவர்கள் சொல்லக்கூடாது. கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடும் காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் கடைசி காலமாக இருப்பதனாலே கடைசி நிமிஷம் வரையிலும் இந்த நாட்கள் நம்ம ஆண்டவரை தான் நம்ம தேடணும். எந்த மனுஷனையும் நம்ம தேட வேண்டியதே இல்லை. தேவனை அறிந்த பின் அதிகமாக தேவ சமூகத்திலே முழங்கால் நின்று ஜெபிக்க வேண்டும். தேவ வசனத்தை வாசிக்க வேண்டும். நாம் தவறு செய்கிறவர்களாக இருந்தால் தவறுகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாகவே இந்த உலகத்திலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக விண்ணகத்திலும் கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். கண்களை மூடுவோம். உலாபா ஷம்பலபா ரீகோ ஷீகலபா ரீகோ ஷீகலபா ரீகோ ஷீகபா உலாபா கபலா கதலா கதிரா கலபா கபலா கரிகோலா ஷீகபா ஏகபா லகதுலா கஷிகலபா ரீகோ ஷீகபா. இந்த உபவாச நாளுக்காக சோதரிக்கிறோம். தகப்பனே, நீ எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் இந்த உபவாச நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், உபவாச நாளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறேன். இந்த நேரத்திலும் எங்கள் சபையார், புதிய அரசையும் செவப்பிட்டார் அனைவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். எந்த பொல்லாத ஆவியோ சத்துருவோ, எந்த பொல்லாத வியாதிகளோ சபையாரை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தியும், தொழில்களை செழிக்க செய்யும், கொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றும். வெகு சீக்கிரத்திலே ஆலயம் திறக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நாளை நடக்கும் சண்டே சர்வீஸை ஆசீர்வதியும். எல்லா துதி கனம் மகிமையின் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலமே பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல நன்மை என்று மறவாதியாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம்
உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை புரிந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.